உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரிங்களா? எவ்வளோ நாளாக இட்லி கடை நடத்திட்டு இருக்கீங்க? இது வந்து 30 வருஷம் ஆகுதுங்க. இதே அப்பா அம்மா வச்சுருந்தது. நாங்கள் 10 வருஷத்துக்கு அப்பா அம்மா வச்சுருந்தது நீங்கள் அப்படியே எடுத்து நடத்துறீங்க. சரி சரிங்க. ஒரு நாளைக்கு படைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்குங்க? அதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கும். அது வந்து விசேஷ நாளில் பொழுதுனிக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. ஆர்டர் டைமில் கொஞ்சம் வியாபாரம் ஈஸியாக இருக்கும். மற்ற டைமில் ஹோட்டலுக்கு நாங்கள் இட்லி கொடுக்குறோம். ஓ, ஹோட்டலுக்கும் கொடுத்துருங்க இங்கேருந்து? ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். அதில் 2 நேரம் ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். சரிங்க. காலையிலேயும் சாயங்காலம் டிஃபன் கிடையாது. ஓ சரி சரிங்க. மாவெல்லாம் நீங்களே ஆட்டிக்குவீங்க? ஓரளவுக்கு அளவு சொல்ல முடியுங்களா? அளவெல்லாம் இது சொல்ல முடியும்? அளவு வந்து அண்டவில் தான் நாங்கள் அரிசி போடுறோம். சரிங்க. அதனால் அளவு எனக்கு தெரியாது. ஆட்டுறது அப்படிங்களா? ஒரு படிக்கு எவ்வளோ உளுந்து போடலாங்க? ஒரு 1/4 கிலோ போடலாம். 1/4 கிலோ உளுந்து போட்டுக்கலாம். வேறு இது கூட என்னங்க இதுக்கு குஷ்பு இட்லிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சேர்த்துணுங்களா? அப்படிங்களா? ஆமணக்கு விதை, கொட்டமுத்து கொட்டமுத்து மற்றபடி அது இல்லை. சரி. 4 படி அரிசிக்கு 3/4 படி உளுந்து சரியாக இருக்குங்களா? சரி சரி. வெந்தயம் போடணுங்களா? வெந்தயம் தேவையில்ல? வெந்தயம் நாங்கள் போடுறது இல்லைங்களா? வெந்தயம் போடாத மட்டும்தான். உளுந்து கொட்டமுத்து விதை இது மட்டும் போட்டு அது மட்டும். அரிசி வந்து குவாலிட்டியாக எடுக்கிறோம். மற்றபடி அரிசி குவாலிட்டியாக இருந்தால் இட்லி நல்லா வரும்னு சொல்லி சொல்கிறீங்க. அரிசி உளுந்து ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா இட்லினா எப்போவுமே யாருக்கும் வீட்டில் சரியாகவும் வர்றது இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி வீடியோ பார்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அளவு கேட்குறீங்களேன்னு கேட்க மாட்டேன்.